நீங்க எப்போதாவது இப்படி உணர்ந்திருக்கீங்களா? காலம்ங்கிறது வெறும் கடிகார முள் நகர்றது மட்டும் இல்ல. அது நம்மகிட்ட பேசுற மாதிரி, நம்மள வழி நடத்துற மாதிரி, அதுக்கே ஒரு உயிர், ஒரு அறிவிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. சில சமயம் ஒரு மென்மையான அலை மாதிரி நம்மள வருடும். சில சமயம் ஒரு பெரிய புயல் மாதிரி நம்மள புரட்டி போடும். ஆனா ரெண்டுமே நம்மள செதுக்குது, மாத்தி அமைக்குது. சரி, இதே உணர்வ காலாங்கிறத தாண்டி கொஞ்சம் யோசிச்சு பாப்போமா? நாம சுவாசிக்கிற இந்த வெளி, நமக்குள்ள இருக்கிற இந்த ஆற்றல், நாம பேசுற இந்த வார்த்தைகள், இதெல்லாம் வெறும் நம்ம வாழ்க்கை நாடகத்துக்கான ஒரு ஸ்டேஜ் மட்டும்தானா? இல்ல வெறும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் தானா? ஒருவேளை இந்த சக்திகள் எல்லாம் வெறும் மேடை இல்லாம இந்த நாடகத்துல நடிக்கிற நடிகர்களாவே இருந்தா என்ன ஆகும்? ஒருவேளை இந்த பிரபஞ்ச விதிகளை நாம சரியா புரிஞ்சுக்கிறது தான் நமக்குள்ள ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வரதுக்கான சாவியா இருக்கலாம். பாருங்க, இந்த சக்திகள் எல்லாம் எங்கேயோ தூரத்துல இல்ல, அது உங்களுக்குள்ள தான் இருக்கு. உங்க உணர்வோட ஒவ்வொரு இழையிலையும் பெடைஞ்சிருக்கு. அதை எப்படி உணர்றது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் பாத்தீங்கன்னா, ரெண்டு விதமான அனுபவங்கள் தான் மாறி மாறி வரும். ஒன்னு ரொம்ப மென்மையான அனுபவங்கள், ஒரு வசந்த காலம் மாதிரி, சந்தோஷம், அன்பு, அமைதி, வளர்ச்சின்னு நம்மள அரவணைச்சு கொண்டு போகும். இன்னொன்னு ரொம்ப கடுமையான அனுபவங்கள், ஒரு புயல் மாதிரி, இழப்பு, வலி, குழப்பம், ஏன் ஒரு பேரழிவு மாதிரின்னு நம்மள அடியோட உலுக்கி எடுத்துடும். இதை ஒரு அழகான உருவகத்தோடு சொல்லலாம். நெருப்பு, அப்புறம் நீர். நீர் எப்படி ஒரு செடிக்கு உயிர் கொடுத்து வளர்க்குதோ, அதே மாதிரிதான் இந்த மென்மையான அனுபவங்கள் நம்மள வளர்க்குது. ஆனா நெருப்பு, அது மூலப்பொருட்களை சமைச்சு பக்குவப்படுத்தி வேறொன்னா மாத்துது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த கடுமையான அனுபவங்கள் நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை சுட்டெரிச்சு நம்மள தூய்மைப்படுத்தி இன்னும் வலுவானவங்களா மாத்துது. பாருங்க, ஒரு உயிர் தழைக்க நெருப்பும் தேவை, நீரும் தேவை. ஒண்ணு இல்லாம இன்னொன்னு முழுமை அடையாது. பண்டைய இந்திய ஞான மரபுகள்ல, குறிப்பா தந்திர சாத்திரங்கள்ல, இந்த 2 விதமான சக்திகளையும் 10 மகா ஞான தேவியரா, அதாவது மகா வித்யாக்களா உருவகப்படுத்துறாங்க. இவங்க வெறும் தேவங்கள் மட்டும் இல்ல, இவங்க தான் யதார்த்தத்தோட ஒவ்வொரு இழையும். பிரபஞ்சத்துல இருக்கிற மிக அழகான விஷயத்திலிருந்து மிக பயங்கரமான விஷயம் வரைக்கும், நம்ம உணர்வுல இருக்கிற மென்மையிலிருந்து உக்கிரம் வரைக்கும் எல்லாத்தையும் இவங்க தான் காட்டுறாங்க. சரி, இப்போ இந்த 10 தேவியரையும் நாம புரிஞ்சுக்கிறதுக்காக 2 குழுக்களா பிரிக்கலாம். முதல் குழு, இதுல இருக்கிற 5 தேவியரும் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகளை, அதாவது இந்த யதார்த்தம்ங்கிற கட்டடத்தோட கட்டுமான பொருட்கள் என்னென்னங்கிறத நமக்கு காட்டுறாங்க. முதல்ல காளி, காலத்தோட முடிவே இல்லாத சக்தி. அடுத்து தாரா, பிரபஞ்சத்தையே உருவாக்குன அந்த முதல் சொல், அந்த முதல் அதிர்வு. மூணாவதா திரிபுர சுந்தரி, பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற பேரழகு, நம்ம உணர்வோட ஒளி. நாலாவதா புவனேஸ்வரி, எல்லாம் உருவாகிறதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த வெளி அல்லது ஸ்பேஸ். கடைசியா பைரவி, எல்லாத்தையும் இயக்குற நெருப்பான ஆற்றல். சோ காலம், சொல், ஒளி, வெளி, ஆற்றல், இதுதான் பிரபஞ்சத்தோட 5 அடிப்படை தூண்கள். ஓகே, முதல் 5 தேவியரும் இந்த யதார்த்தம்னா என்னன்னு காட்டுறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்த 5 தேவியர் அந்த யதார்த்தத்துக்குள்ள நாம நம்மளையே எப்படி மாத்திக்கிறதுங்கிற எப்பதிய காட்டுறாங்க. இதுதான் மாற்றத்துக்கான பாதை, அதாவது யோக பாதை. இங்கேதான் பாருங்க, இந்த முழு அமைப்பும் வெறும் தத்துவமா இல்லாம ஒரு பிராக்டிக்கல் கைடா மாறுது. சின்னமஸ்தா பழைய நம்பிக்கைகளை உடைச்செறிகிற ஒரு திடீர் உள்ளுணர்வு. தூமாவதி எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆழமான வெறுமைய உணர வைக்கிறாங்க. பகழாமுகி சிதறி போற நம்ம ஆற்றலை ஒரே இடத்துல குவிக்கிற அந்த அசைவில்லாத நிலைய கத்துக் கொடுக்கறாங்க. மாதங்கி அறிவோட சக்தி. கடைசியா கமலா நிபந்தனையே இல்லாத பேரானந்தத்தோட முழுமை. சோ இதெல்லாம் மாற்றத்துக்கான வழிகள். சரி, இப்போதான் இந்த சிஸ்டத்தோட முழு அழகும் நமக்கு புரிய போகுது. இந்த 2 குழுவும் தனித்தனி கிடையாது. இது 2 ஒன்னோடொன்னு ஆழமா பிணைஞ்சு ஒரு முழுமையான ஞான அமைப்பை உருவாக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, முதல் குழு பிரபஞ்சத்தோட களம், அதாவது பிளேயிங் ஃபீல்டு. 2வது குழு அந்த களத்துல நம்ம பயணிக்க வேண்டிய பாதை. இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்க. இது அந்த இணைப்பை ரொம்ப அழகா விளக்கும். முதல் வரிசையை எடுத்துக்கலாம். இங்க களம் என்ன? காலம், அதாவது காளி. சரி, அந்த காலத்துக்குள்ள மாற்றத்தை நாம எப்படி உணர்றோம்? ஒரு திடீர் உள்ளுணர்வு மூலமா, அதாவது சின்னமஸ்தா. அடுத்தது பாருங்க, களம் வெளி, அதாவது புவனேஸ்வரி. அந்த முடிவில்லாத வெளியோட ஆழத்தை எப்படி உணர்றது? வெறுமையை அனுபவிக்கிறதன் மூலமா, அதாவது தூமாவதி. கடைசியா களம்ங்கிறது ஆற்றல், அதாவது பைரவி. அந்த ஆற்றலை எப்படி நாம கையாள்றது? அசைவில்லாம இருந்து ஒருமுகப்படுத்துறது மூலமா, அதாவது பகழாமுகி. பாத்தீங்களா, பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு கோட்பாடும் அதை உணர்ந்துக்கிற ஒரு முறையோட எவ்வளவு கச்சிதமா பொருந்ததுன்னு. நம்ம ஆரம்பத்துல பேசினோமே, மென்மையான அனுபவங்கள், கடுமையான அனுபவங்கள்னு. இப்போ அங்க திரும்ப வருவோம்.
இந்த 10 தேவியரையும் 2 பெரிய குடும்பங்களா பிரிக்கலாம். இது இந்த முழு விஷயத்தோட இன்னொரு ஆழமான லேயரை நமக்கு காட்டும். உக்ரமான தேவியோட குடும்பத்த காளி குலம்னு சொல்றாங்க. சாந்தமான தேவியோட குடும்பத்த ஸ்ரீகுலம்னு சொல்றாங்க. காளி குலம் அது சுட்டி எரிக்கிற நெருப்பு மாதிரி. நம்மளோட ஈகோ, அறியாம எல்லாத்தையும் ஈவு இரக்கமே இல்லாம அழிச்சிடும். ஆனா ஸ்ரீகுலம் அது குளிர்ச்சியான நீர் மாதிரி. கருணையாலையும் அழகாலையும் நம்மள வளர்க்கும். சுவாபாவிகமா நம்ம மனசு எது பக்கம் போகும்? சாந்தமான அழகான ஸ்ரீகுலம் பக்கம்தான் போகும். வழியை யாருக்கு தான் பிடிக்கும்? நாம எப்போதுமே கடுமையான விஷயங்களை தவிர்க்க தான் பாப்போம். ஆனா இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த ஆழமா யோசிக்கணும். அறியாமைனா என்ன? ஏதோ ஒரு விஷயம் தெரியாம இருக்கிறது இல்ல. அது நம்ம மனசுல ரொம்ப ஆழமா வேரூனின சில பழக்கங்கள், விடவே முடியாத பற்றுதல்கள், தப்பான நம்பிக்கைகள், இதெல்லாம் சேர்ந்த ஒரு இறுக்கமான வலை. நம்ம துன்பத்துக்கெல்லாம் உண்மையான காரணம் இந்த வலைதான். இந்த வலைய போய் மென்மையா அவிழ்க்க முடியுமா? முடியாது. அத அறுத்தெறியணும். இதை ஒரு மேற்கோள் ரொம்ப அழகா சொல்லுது. முதல்ல அறியாமைய நீக்காம அறிவினால எந்த பயனும் இல்ல. யோசிச்சு பாருங்கள். ஒரு அறைக்குள்ள வெளிச்சம் வரணும்னா முதல்ல அங்க இருக்கிற இருட்டை நீக்கணும் இல்லையா? அந்த வேலையை தான் இந்த உக்கிரமான வடிவங்கள் செய்யுது. அது நம்ம ஈகோவை அழிக்கிறது எதுக்குன்னா, உண்மையான அறிவு உள்ளே வர்றதுக்கு ஒரு இடத்த உருவாக்கத்தான். அப்போ வாழ்க்கையில வர்ற கடுமையான நெருப்பு மாதிரியான அனுபவங்கள் மென்மையான அனுபவங்களுக்கு ஒரு தடை கிடையாது. சொல்லப்போனா அதுதான் அந்த மென்மையான அனுபவங்களை உண்மையாவே ரசிக்கிறதுக்கும் அதோட மதிப்ப உணர்றதுக்கும் ஒரு நுழைவாயில். நெருப்புல சுத்தமானதுக்கு அப்புறம்தான் நீரோட குளிர்ச்சி முழுசா தெரியும். சரி, இவ்ளோ பழமையான இந்த வரைபடத்தை எடுத்துட்டு வந்து நம்மளோட இந்த நவீன வேகமான வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்க்கறது? இந்த ஞான தேவியர் எல்லாம் வெறும் புராண கதையா பார்க்காம நம்ம டெய்லி லைஃப்ல சந்திக்கிற அனுபவங்களா எப்படி அடையாளம் கண்டுக்கிறது? இனிமேல் உங்க வாழ்க்கையில வர கஷ்டமான அனுபவங்களை ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க முயற்சி பண்ணுங்க. திடீர்னு ஒரு இழப்பு ஏற்பட்டு உங்க உலகம் மொத்தமும் காலியான மாதிரி இருக்கா? அது தூமவதியோட வருகையா இருக்கலாம். ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிஞ்சு உங்க பழைய நம்பிக்கையெல்லாம் உடையுதா? அது சின்ன மஸ்தாவோட வேலையா இருக்கலாம். உடம்பு சரியில்லாமையோ இல்ல வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையாலேயோ நீங்க கட்டாயமா ஓய்வெடுக்க வேண்டிய நிலை வருதா? அது பகலாமோகி உங்களுக்கு கத்துக் கொடுக்குற பாடமா இருக்கலாம். இதெல்லாம் வெறும் துன்பம் இல்ல, இது மாற்றத்துக்காக பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புற அழைப்பு. இப்படி புரிஞ்சுக்கிறதுனால வலி குறைஞ்சிரும்னு அர்த்தம் இல்ல. நெருப்புனா சுடத்தான் செய்யும். ஆனா அது ஏன் சுடுதுங்கிற நோக்கம் நமக்கு புரியும் போது அந்த வலி கூட இருக்கிற நம்ம உறவு மாறிடும். அது அர்த்தமே இல்லாத ஒரு துன்பமா தெரியாது, ஒரு நோக்கத்தோட வர்ற மாற்றமா தெரியும். ஆக கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த 10 மகாவித்யாக்களும் நமக்கு வெளியில இருக்கிற தெய்வங்கள் இல்ல, அது வாழ்க்கையோட 10 பிரம்மாண்டமான முகங்கள். நமக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கிற 10 மாபெரும் சக்திகள். காலம், வெளி, ஆற்றல், பேரானந்தம், வெறுமை, நிச்சலனம், இது எல்லாமே நமக்குள்ளேதான் இருக்கு. நாம தான் அதை கண்டடையணும். இப்போ நீங்களே உங்களுக்குள்ள ஒரு நிமிஷம் இந்த கேள்வியே கேளுங்க. உங்க வாழ்க்கையில ஐயோ இது ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப பயங்கரமானது, இது மட்டும் நடக்கவே கூடாது ஆனா நீங்க நினைச்ச ஒரு அனுபவம், ஒருவேளை அதுதான் உங்களை சுத்தப்படுத்தி உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போற ஞானத்தோட மிக சக்தி வாய்ந்த வடிவமா இருந்தா?